குட் மார்னிங் டு ஆல். நாம் இப்போ என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா லாஸ் ஆஃப் மோஷன் லெசனில் இருக்கக்கூடிய லாஸ்ட் சாப்டர் டைனமிக் ஆஃப் சர்க்குலர் மோஷன். அதாவது ஒரு ஆப்ஜெக்டை சர்க்குலர் மோஷனில் சுத்த வைக்கும்போது அதோட சென்டரை பார்த்த மாதிரி அது ஒரு ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். அந்த ஃபோர்ஸ் தான் சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னு நாம் பார்த்துருந்தோம். ஓகே, அப்போது ஒரு சர்க்குலர் ரோடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ரோட்ல இப்போ கார் பஸ் இந்த மாதிரி டிராவல் ஆகணும் அப்படின்னா இந்த கார் அண்ட் பஸ்ல வந்து சென்டரை பார்த்த மாதிரி அதாவது அது போகக்கூடிய சர்க்குலர் பாத்துக்கு சென்டரை பார்த்த மாதிரி ஒரு சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ் வந்து இருக்கும். கரெக்டா? அந்த சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸை யாரு கொடுக்குறாங்க அதுதான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ அந்த சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸஸ் ப்ரொவைடட் இன் 3 ways. One is by friction, another one is by banging of roads, another one is friction and banging of roads. friction அப்படின்னா என்ன? காரோட டயருக்கும் அந்த கீழே இருக்கக்கூடிய தார் சாலைக்கும் கரெக்டா ரோடுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் தான் அந்த சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸை கொடுக்குது அப்படின்னு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நார்மலாகவே இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்கக்கூடிய ரோடை நம்ம லெவல் ரோடு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சர்க்குலர் மோஷன்லையுமே ஸ்ட்ரைட்டாக இருக்கக்கூடிய ரோடை நம்ம லெவல் ரோடு அப்படின்னு சொல்லுவோம். அதுவே ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, பிரிட்ஜ் எல்லாம் நீங்கள் கிராஸ் ஆகும்போது ஒரு சைடில் வந்து கொஞ்சம் உயரமாக கட்டியிருப்பாங்க, இன்னொரு சைடில் வந்து கொஞ்சம் அதுலேருந்து ஸ்லோப்பாக இருக்கும். ஓகே, ஸோ ஒரே ஒரு எட்ஜ் மட்டும் ரைஸ் ஆன மாதிரி கட்டியிருப்பாங்க. அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பேங்கிங் ஆஃப் ரோட்ஸ் அப்படின்னு நாம சொல்லுவோம். ஓகே, ஸோ அந்த பேங்கிங் ஆஃப் ரோட்ஸ்னால என்ன சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ் ப்ரொவைட் ஆகுது அதை பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, ரெண்டு கண்டிஷனுமே ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸும் இருக்கு அஸ் வெல் அஸ் பேங்கிங் ஆஃப் ரோட்ஸும் இருக்கு அப்படின்னா அங்கே சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ் எப்படி ப்ரொவைட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நாம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் போகலாம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இஸ் பை ஃப்ரிக்ஷன். இப்போ ஒரு சர்க்குலர் ரோட்ல நம்மளோட ஆப்ஜெக்ட் மூவ் ஆயிட்டு இருக்கு. ஸோ திஸ் இஸ் பஸ்ன்னு எடுத்துக்கோங்க. ஸோ ஆப்ஜெக்ட் மூவ் ஆயிட்டு இருக்கு, இது வந்து லெவல் ரோடு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ இதுல வந்து அந்த கார் ஆர் பஸ் வந்து ஸ்லிப் ஆகாம ஸ்கிட் ஆகாம போனோம் அப்படின்னா என்ன வெலாசிட்டியோட இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஓகேவா? இப்போ நமக்கு தெரியும் ஒரு ஆப்ஜெக்ட் இருந்துச்சுனாலே அந்த ஆப்ஜெக்ட்ல நமக்கு என்னென்ன கிரியேட் ஆகும், அந்த ஆப்ஜெக்டோட வெயிட், அதாவது இதுக்கு கீழே வந்து ஆக்ட் ஆகும். ஸோ நான் இங்கே வந்து போட்டுக்கிறேன். அதுக்கு டவுன்வர்ட்ஸ் நம்மளோட வெயிட் ஆக்ட் ஆகும், அதுக்கு அப்வர்ட்ல இதோட நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். கரெக்டா? அப்போ இங்க யார் இருக்காங்க? டயர் இருக்காங்க. இந்த டயர் வந்து ஒரு ரோடு மேலே ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். ஸோ அது எந்த சைடில் இருக்கும், நமக்கு ஆப்போசிட். அந்த ஆப்ஜெக்ட் வந்து இப்படி ட்ராவல் ஆச்சு அப்படின்னா ஆப்போசிட் சைடில் நமக்கு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் தான் யாரை ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, அப்போ நமக்கு கண்டிஷன் தெரியும், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு என்னவா இருக்கணும், அதோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அண்ட் நார்மல் ஃபோர்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். கரெக்டா? இங்க நமக்கு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் யாரு கொடுக்குறாங்க, நம்மளோட சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ் தான் கொடுக்குறாங்க. ஸோ FCP இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு மியூ எஸ் இன்டு என்னு நம்ம எடுத்துக்கலாம். வி ஆல்ரெடி நோ த ஃபார்முலா ஆஃப் சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ். கரெக்டா? ஸோ சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸை நம்ம mv² டிவைடட் பை ஆர்ங்கிற லெட்டர்ல எடுத்துக்கலாம். கரெக்டா? ஸோ சென்ட்ரிபெட்டல் ஆக்சிலரேஷனை நம்ம என்னன்னு சொல்லுவோம், v² டிவைடட் பை ஆர்ன்னு எடுப்போம். அப்போ ஃபோர்ஸுங்கிறது மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன்னா மாஸ் இன்டு சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ், சென்ட்ரிபெட்டல் ஆக்சிலரேஷன் போட்டோம்னா நமக்கு சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸோட ஈக்குவேஷன் mv² டிவைடட் பை ஆர்ன்னு கிடைக்கும். ஸோ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். mv² டிவைடட் பை ஆர் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு மியூ எஸ் இன்டு என் அப்படின்னு கிடைக்கும். என்னோட வேல்யூஸ் we already know that. ஸோ இட் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு மியூ எஸ் இன்டு mg அப்படின்னு எடுத்துக்கலாம். இங்கே இருக்கக்கூடிய m இங்கே இருக்கக்கூடிய m கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு ஈக்குவேஷன் இஸ் v² is less than or equal to mu s into g into r அப்படின்னு கிடைக்கும். இப்போ v கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா it is less than or equal to mu s into g into r இருக்கணும். ஓகே, ஸோ ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு பஸ் இல்லைன்னா ஒரு கார் வந்து ஸ்கிட் ஆகாம ஸ்லிப் ஆகாம போகணும்னா அதோட வெலாசிட்டி இந்த ரேஞ்சில் இருக்கணும். ஓகே, இப்போ இந்த ஸ்கிட்டிங்கை வந்து யாரை வந்து ஃபுல்லாக ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறா அப்படின்னா நம்மளோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் தான் எடுத்துக்குது. இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷனை பொறுத்து தான் ஸ்கிட்டிங்கோ ஸ்லிப்பிங்கோ வந்து இங்கே வந்து அக்கர் ஆகுது. ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் வெலாசிட்டி ஃபார் நோ ஸ்கிட்டிங் அண்ட் நோ ஸ்லிப்பிங் இஸ் Vmax is equal to mu into RGயா இருக்கணும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் மியூ RGயா இருக்கணும். ஓகேவா? ஸோ இங்கே கண்டிஷன் இஸ் நம்மளோட சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸை யார் கொடுக்குறாங்க, ஃப்ரிக்ஷன் தான் சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸை ப்ரொவைட் பண்ணி அந்த லெவல் ரோட்ல, அதாவது சர்க்குலர் ரோட்ல ஆப்ஜெக்டை காரை இல்லைன்னா பஸ்ஸை வந்து ட்ராவல் பண்ண வைக்குது.
ஸ்கிட் ஆகாம டிராவல் பண்ண வைக்குது. ஓகேவா? ஸோ இதில் ஒரே ஒரு எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் பார்க்கலாம். A cyclist speeding at 4.5 km/h on a level road takes a sharp circular turn of radius 3 meter without reducing the speed. ஸ்பீடை reduce பண்ணாமலே அவர் வந்து சைக்கிளிஸ்ட் வந்து இந்த ஸ்பீடில் போயிட்டு இருக்காரு. ஓகே, the coefficient of static friction between the road and the tires is 0.1. Will the cyclist slip while taking the turn? அவர் டேர்ன் பண்ணும்போது அந்த சைக்கிளிஸ்ட் வந்து ஸ்லிப் ஆவாரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஒரு சர்க்குலர் லெவல் ரோடு. ஓகேவா? ஸோ கொஸ்டின் இஸ் லெவல் ரோடு. ஸோ லெவல் ரோடில் அவர் ஸ்லிப் ஆகாமல் போகணுன்னா கண்டிஷன் என்ன? அவரோட மேக்ஸிமம் ஸ்பீடு ஈக்குவல் டு மியூ இன்ட்டு ஆர்ஜியாக இருக்கணும். ஓகே, இப்போ இந்த மேக்ஸிமம் ஸ்பீடை ஃபஸ்ட்டில் நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ விஎம் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் மியூவோட வேல்யூ 0.1 கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் இஸ் 3 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க, ஜியோட வேல்யூ நமக்கு தெரியும் 9.8 ஆர் 10 தெரியும். ஓகே, ஸோ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு என்ன ஈக்குவேஷன்? ரூட் ஆஃப் நமக்கு 3 கிடைக்கும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 1.723 இந்த கண்டிஷன். கரெக்டாக 1.723 இஸ் த ஆன்சர். ரூட் ஆஃப் 3க்கு ஆன்சர். ஓகே, அப்போ மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து 1.72 இருக்கணும். ஓகே, 72 மீட்டர் பர் செகண்டாக இருக்கணும். ஓகே, இப்போ இங்கே எந்த ஸ்பீடில் போகும்போது அவர் ஸ்லிப் ஆவாருன்னு கேட்டிருக்காங்க. 2 ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இஸ் 4.5 km/h. ஸோ km/h மீட்டர் பர் செகண்டாக கன்வெர்ட் பண்ணோன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? 4.5 கிலோமீட்டரை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? 10 பவர் எஸ், ஸோ 10 பவர் 3 யூஸ் பண்ணுவோமா? ஸோ அதோட ரிடக்ஷன் ஃபார்மேட் என்ன? 5/18 நம்ம மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா km/h நம்ம மீட்டர் பர் செகண்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா 1.25 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, ஸோ இங்கே இருக்கக்கூடிய 1.25 நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய மேக்ஸிமம் ஸ்பீடை விடைக்கும் கம்மியாக இருக்கா இல்லை அதிகமாக இருக்கா? இட் இஸ் கம்மி வித் ரெஸ்பெக்ட், அதாவது இட் இஸ் லெஸ் தேன் வித் ரெஸ்பெக்ட் டு 1.72. அப்போது இந்த கண்டிஷனில் நம்மளோட கார் ஆர் பஸ் வந்து என்ன ஆகாது? ஸ்லிப் ஆகாது. ஏன்னா கம்மியா இருக்கு. இந்த ஸ்பீட் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா நம்ம கார் ஆர் பஸ் வந்து ஸ்லிப் ஆகாது. கரெக்டா? ஸோ சைக்கிளிஸ்ட் வந்து என்ன ஆக மாட்டாரு? ஸ்லிப் ஆக மாட்டாரு. ஸோ செகண்ட் கண்டிஷன் போங்க. செகண்ட் கண்டிஷன் இஸ் 9 km/h. ஸோ 9 கிலோமீட்டருங்கிறத மீட்டர் பர் செகண்டாக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 5/18 மல்டிப்ளை பண்ணுவோம், விச் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கும்? 5/2 அப்படின்னு கிடைக்கும். 5/2 இஸ் த 2.5 அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இந்த 2.5ங்கிறது நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய மேக்ஸிமம் ஸ்பீடை விடைக்கும் கம்மியாக அதிகமாக? இட் இஸ் அதிகம். அப்போ அதிகமாக இருந்துச்சு, ஸ்பீட் அதிகமாக இருக்குது அப்படின்னா இங்கே கண்டிப்பாக அவர் ஸ்லிப் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்குது. கரெக்டு தானே? எஸ், ஸோ புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் போயிடலாம். அதாவது பேங்கிங் ஆஃப் ரோட்ஸ். பேங்கிங் ஆஃப் ரோட்ஸ் எப்படி சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட கார் இருக்குது. கார் வந்து என்ன ஆகுது? நல்ல எட்ஜ் ரைஸ் ஆகிருக்கக்கூடிய, தட் மீன்ஸ் எட்ஜ் ரைஸ் ஆகிருக்கக்கூடிய ரோடை தான் என்னன்னு சொல்லுவோம்? பேங்கிங் ஆஃப் ரோட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எட்ஜ் ரைஸாக இருக்கக்கூடியதில் நம்மளோட கார் வந்து ட்ராவல் ஆகுது. ஸோ நமக்கு தெரியும் அதோட வெயிட் வந்து ஆக்டிங் டவுன்வர்ட்ஸ். ஸோ இங்கே நார்மல் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்? இந்த சர்ஃபேஸ் ஆஃப் கான்டாக்டுக்கும் இந்த காருக்கும் பெர்பெண்டிகுலராக இருக்கும். ஸோ நார்மல் ஃபோர்ஸ் நமக்கு இந்த மாதிரி ஆக்ட் ஆகும். ஓகேவா? அப்போது இந்த நார்மல் ஃபோர்ஸை நம்ம தட் மீன்ஸ் இங்கே எனக்கு ஆங்கிள், ஸோ இந்த ஆங்கிள் நமக்கு இங்கேயும் இருக்கும். ஸோ இந்த நார்மல் ஃபோர்ஸை நம்ம 2 காம்போனண்ட்டாக ரிசால்வ் பண்ணிக்கலாம். ஒன் இஸ் n cos theta, another one is n sin theta. ஓகே, அப்போது இங்கே இருக்கக்கூடிய இந்த n sin thetaங்கிற காம்போனண்ட் தான் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த காரோட சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸை ப்ரொவைட் பண்ணுது. ஓகேவா? இப்போ இந்த காரோட சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸை யார் ப்ரொவைட் பண்ணுறாங்க? நம்மளோட n sin theta காம்போனன்ட். ஓகே, இப்போ n sin theta is equal to நம்ம mv² divided by r, அதாவது சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வேற ஒரு கண்டிஷன் என்ன? n cos theta is equal to mgன்னு ஒரு கண்டிஷன், அதாவது வெர்டிக்கல் ஃபோர்ஸஸை ஈக்குவேட் பண்ணால் நமக்கு இந்த கண்டிஷன் கிடைக்கும். ஸோ ரெண்டையும் நம்ம கேன்சல் அவுட் பண்ணோம், டிவைட் பண்ணோம் அப்படின்னா n கேன்சல் ஆயிரும், tan theta நமக்கு கிடைக்கும். tan theta is equal to mm கேன்சல் ஆயிரும், v² divided by r into g கிடைக்கும். அப்போ theta வேல்யூ என்னவா இருக்கணும்? டேர்ன் இன்வர்ஸ் ஆஃப் v² divided by rgயா இருக்கணும். ஓகே, அப்போ இங்கே மேக்ஸிமம் ஸ்பீடு என்னவா இருக்கணும் அப்படின்னா rg into tan theta into rgயா இருக்கணும். அப்போ vயோட வேல்யூ இஸ் ரூட் ஆஃப் rg into tan theta இருந்துச்சு அப்படின்னா அந்த கார் வந்து அந்த பேங்கிங் ஆஃப் ரோட்ஸில், அதாவது அதோட எட்ஜ் ரைஸாக இருக்கக்கூடிய ரோடில் ஸ்லிப் ஆகாமல் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ ஸ்லிப் ஆகாமல் அந்த எட்ஜ் ரைஸாக இருக்கக்கூடிய ரோடில் போகக்கூடிய
மேக்ஸிமம் ஸ்பீடோட வேல்யூ என்னவா இருக்கணும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர்ஜி இன்ட்டு டேன் தீட்டாவா இருக்கணும். ஓகே, ஸோ இதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். A turn of radius 600 meter is banked. Banked means என்னது, condition is v is equal to square root of rg into tan theta வா இருக்கணும். Okay, so for a vehicle of mass 200 kg going with a speed of 180 meter per hour, so kilometer per hour meter per second convert பண்ணா 5/18 நால multiply பண்ணுவோம். Determine the angle of its path. Banking angle calculate பண்ணுவோம். We know that tan theta is equal to v square divided by r into g. But tan theta is equal to p square ஓட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க, 180. So 180 into 5/18 divided by r ஓட வேல்யூ is 600 meter into mass ஓட gravity ஓட வேல்யூ is, what is the value of gravity, it is 10. கரெக்டா? ஸோ நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு tan தீட்டாக்கு ஒரு ஆங்கிள் கிடைக்கும். ஸோ இந்த ஆங்கிள்லேருந்து இன்வர்ஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் சம் எடுத்தோம் அப்படின்னா, அந்த வேல்யூ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், தீட்டாவோட வேல்யூ நமக்கு கிடைச்சிடும். புரிஞ்சிச்சா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ், இந்த ரெண்டு கண்டிஷனுமே இருக்கு. ஓகே, நம்மளோட ரோடில் ஃப்ரிக்ஷனையும் நம்ம அக்கௌண்ட்டில் எடுத்துக்கிறோம், தென் பேங்கிங் ஆஃப் ரோடையும் அக்கௌண்ட்டில் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஸோ இங்கே நமக்கு என்னென்ன ஆக்ட் ஆகும், நம்ம ஃபர்ஸ்ட் கண்டிஷனில் என்ன பார்த்தோம், நம்ம என்ன பார்த்தோம், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு பார்த்தோம். ஆனால் ரோடஸ் நமக்கு என்னது, ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் இருக்குது. ஓகே, அப்போது இங்கே வெயிட் எனக்கு டவுன்வர்ட் ஆக்ட் ஆகும். நெக்ஸ்ட் இங்கே நார்மல் ஃபோர்ஸ் பர்டிகுலர் ஆங்கிளில் ஆக்ட் ஆகும். கரெக்டாக? நமக்கு ரோடு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நார்மல் ஃபோர்ஸ் எனக்கு பர்டிகுலர் ஆங்கிளில் ப்ரொவைட் ஆகும். ஸோ இந்த நார்மல் ஃபோர்ஸை நான் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிப்பேன். ஒன் இஸ் என் காஸ் தீட்டான்னு எடுத்துப்பேன், இன்னொன்று என் சைன் தீட்டா அப்படின்னு நான் எடுத்துப்பேன். கரெக்டா? எஸ். அப்போது நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இங்கே ஆப்ஜெக்ட், அதாவது கார் அப்வர்ட் மூவ் ஆகுது அப்படின்னா, அப்வர்ட் மூவ் ஆச்சு அப்படின்னா இதோட ஆக்சலரேஷன் அப்வர்ட் இருந்துச்சுன்னா ஃப்ரிக்ஷனல் எங்கே இருக்கும், டவுன்வர்ட் இருக்கும். ஸோ ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸும் இங்கே நமக்கு என்னது, ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் மேக் பண்ணுது. கரெக்டாக? ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸையும் நாம் ரெண்டாக ரிசால்வ் பண்ணிக்கலாம். ஒன் இஸ் எஃப் காஸ் தீட்டா, இந்த வேல்யூ தீட்டானா இந்த வேல்யூ தீட்டாவாக இருக்கும். ஒன் இஸ் எஃப் காஸ் தீட்டா, அனதர் ஒன் இஸ் எஃப் சைன் தீட்டா அப்படின்னு இருக்கும். ஓகேவா? இப்போ நாம ஹரிசாண்டல் ஃபோர்ஸஸை ஈக்குவேட் பண்ணுறோம் அண்ட் வெர்டிக்கல் ஃபோர்ஸஸை ஈக்குவேட் பண்ணுறோம். தட் இஸ் ஹரிசாண்டல் ஃபோர்ஸஸ் மீன்ஸ் என் சைன் தீட்டா ப்ளஸ் எஃப் காஸ் தீட்டா, என் சைன் தீட்டா ப்ளஸ் எஃப் காஸ் தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு யாரை ப்ரொவைட் பண்ணுறாங்க, இந்த கார் சர்க்குலர் மூவ் ஆகக்கூடிய சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸை mv ஸ்கொயர் டிவைட் பை ஆரை ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கண்டிஷன் வெர்டிக்கல் ஃபோர்ஸஸை, ஸோ n காஸ் தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு mg ப்ளஸ் எஃப் சைன் தீட்டா அப்படின்னு நாம எடுத்துக்கலாம். ஓகே, இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா, சால்வ் பண்ணிட்டு ஃப்ரிக்ஷனோட வேல்யூவை நம்ம μs இன்டு n அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய வெலாசிட்டி ஃபார் நோ ஸ்கிட்டிங் அண்ட் நோ ஸ்கிப்பிங் இஸ் என்னவா இருக்கும்னா, மேக்ஸிமம் வெலாசிட்டி இஸ் இந்த ரேஞ்ச் ஆஃப் இந்த இதில் இருக்கும், ஆர்ஜி இன்ட்டு மியூஎஸ் ப்ளஸ் டேன் தீட்டா ரேஞ்சில் எடுப்போம். மினிமம் வெலாசிட்டிஸ் இங்கே ப்ளஸ் இருக்க இடத்துல மைனஸ் போட்டுப்போம், மைனஸ் இருக்கக்கூடிய இடத்துல ப்ளஸ் எடுத்துப்போம். ஓகேவா? ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஒரு ஃப்ரிக்ஷன் அக்கௌண்ட்டில் எடுத்துக்கிட்டோன்னா நம்மளோட ஈக்குவேஷன் இஸ் வாட் இஸ் அவர் ஈக்குவேஷன், ரூட் ஆஃப் ஆர் மியூ ஆர்ஜியாக இருக்கும். தென் பேங்கிங் ஆஃப் ரோடுக்கு equation is maximum speed equation is rg into tan theta ன்னு எடுத்துப்போம். அதுவே friction and banking of road எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா rg into mu plus tan theta power of 1/2 divided by 1 minus mu s tan theta ன்னு கிடைக்கும். ஓகேவா? அதுவே minimum value of velocity is rg into tan theta minus mu s, அதாவது இந்த இடத்துல நம்ம என்ன போட்டுக்கிட்டா போதும், மைனஸ் போட்டுக்கிட்டா போதும், tan theta minus mu s power of 1/2 divided by 1 plus mu s tan theta ன்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். A circular race track of radius 300 meter is banked at an angle of 15 degree. If the coefficient of friction angle is 15 degree, coefficient of friction between the car and road, that is mu values கொடுத்திருக்காங்க. What will be the maximum speed to avoid the splitting? So maximum speed calculate பண்றதுக்கான equation is rg into mu s plus tan theta power of 1/2, that means root குள்ளால வரும். Okay, divided by 1 minus mu s into tan theta நமக்கு கிடைக்கும். Okay, so எல்லா வேல்யூஸும் நம்ம புட் பண்ணி ஆன்சர் கால்குலேட் பண்ணோம்னா நம்மளோட ஆன்சர் 37.8 இருக்கும். ஓகேவா?
ஸோ நெக்ஸ்ட் என்ன சர்க்குலர் மோஷனில் இருக்கக்கூடிய கான்செப்டஸ் பெண்டிங் ஆஃப் சைக்கிளிஸ்ட். அதாவது ஒரு சர்க்குலர் டேர்னிங்கில் ஒரு சைக்கிளிஸ்ட் வந்து கீழே ஸ்லிப் ஆகாமல் பெண்ட் பண்ணி போகணும் அப்படின்னா அவருக்கு தீட்டா வேல்யூ ஆங்கிள் வேல்யூ என்னவா இருக்கணும், தட் இஸ் த கண்டிஷன். ஓகே, அப்போ ஒரு சர்க்குலர் டேர்னிங்ல அவரோட சைக்கிள் போகும்போது அவரோட வெயிட் வந்து நமக்கு எங்க ஆக்ட் ஆகும், டவுன்வர்ட் ஆக்ட் ஆகும். ஸோ இங்க வந்து நார்மல் ஃபோர்ஸ் எங்க ஆக்ட் ஆகும், அப்வர்ட் ஆக்ட் ஆகும். இதுக்கு அப்வர்ட்ல நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எங்க ஆக்ட் ஆகும், நமக்கு இங்க ஆக்ட் ஆகும். தட் மீன்ஸ் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் தான் யாரை கொடுக்குறாங்க அப்படின்னா சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸை வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஓகேவா? அப்போ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்ம சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ் அப்படி நம்ம எடுத்துக்கலாம். we know that friction formula is என்ன, so friction formula is mu into n ன்னு எடுப்போம். கரெக்டா? எஸ். ஸோ ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ். சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு mv ஸ்கொயர் டிவைடட் பை ஆர்ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, அப்போ இவர் பெண்ட் ஆகக்கூடிய சேஃப் ஆங்கிள் என்னவா இருக்கணும் அப்படின்னா we know that tan theta is equal to friction divided by, அது எங்கிருந்து கிடைச்சிருக்கு அப்படின்னா இந்த இதுல இருந்து. தட் மீன்ஸ் இது வந்து ஃப்ரிக்ஷன் வச்சுக்கோங்க, இது தீட்டான்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நார்மல் ஃபோர்ஸ் எங்க இருக்கு, நமக்கு நார்மல் ஃபோர்ஸ் நமக்கு வந்து அப்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கு. அப்போ நம்ம tan theta எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா opposite side divided by, sorry, tan theta, yes, tan theta is equal to opposite side divided by adjacent side ன்னு எடுக்கும். கரெக்டா? ஸோ இங்க ஆப்போசிட் சைடு யாரு, நம்மளோட நார்மல் ஃபோர்ஸ் டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு யாரு, நம்மளோட ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஓகேவா? ஸோ tan theta is equal to n by fr அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இங்கே fr ஓட வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா tan theta ஓட வேல்யூவஸ் v ஸ்கொயர் டிவைடட் பை rg அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த ஆங்கிள் அவர் வந்து பெண்ட் ஆகும்போது இருக்கக்கூடிய சேஃபஸ்ட் ஆங்கிள் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கணும் அப்படின்னா அந்த பெண்டிங் ரேடியஸ் வந்து கம்மியாக இருக்கணும், தென் வெலாசிட்டி வந்து அதிகமாக இருக்கணும். ஓகேவா? அப்படி இருந்துச்சு அப்படின்னா அவரோட சைக்கிளிஸ்டோட பெண்டிங் வந்து கிரேட்டராக இருக்கும். ஓகே, நல்ல டேர்ன் பண்ணி போவாங்க தெரியுமா, ஒரு சர்க்குலர் டேர்னிங்ல ரொம்ப அவர் உடம்ப வளைச்சு போனார் அப்படின்னா சைக்கிள் வந்து என்ன ஆகும், கீழே விழாம ஸ்லிப் ஆகாம அவங்களால போகல. நீங்க வந்து கார் ரேஸ், சைக்கிள் ரேஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சைக்கிளிஸ்ட் வந்து ரொம்ப உடம்ப வளைச்சு கீழே ரொம்ப தாழ்ந்த மாதிரி போவாங்க. ஓகே, ஸோ அவர் பெண்ட் ஆகணும் அப்படின்னா ரேடியஸ் கம்மியாக இருக்கணும், அந்த கர்வோட ரேடியஸ் கம்மியாக இருக்கணும், அவரோட வெலாசிட்டி அதிகமாக இருக்கணும். ஓகேவா? எஸ். ஸோ இந்த சைக்கிளிஸ்ட் கான்செப்ட்ல நம்ம ஒரே ஒரு ஈக்குவேஷன் பார்க்கலாம். சைக்கிளிஸ்ட் ஸ்பீடிங் அட் 6 மீட்டர் per second in a circle of radius is 18 meter makes an angle theta with the vertical. Determine the value of theta. தீட்டாவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. Also determine the minimum possible value of the coefficient of friction between the tires and the ground. ஓகே, ஸோ இங்கே நமக்கு தெரியும் tan thetaவோட வேல்யூ இஸ் v ஸ்கொயர் டிவைடட் பை rg நம்ம எடுத்துக்கலாம். ஸோ which is equal to நமக்கு சப்ஸ்டியூட் பண்ணிட்டு டர்ன் இன்வர்ஸ் எடுத்தோன்னா நமக்கு ஆங்கிள் வேல்யூ கிடைக்கும். ஸோ ஃப்ரிக்ஷன் கால்குலேட் பண்ண நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ ஃப்ரிக்ஷன் இஸ் ஈக்குவல் டு tan theta தான் நம்மளுக்கு ஃப்ரிக்ஷனுக்கு ஈக்குவலாக இருக்கும். நம்ம இதை எங்கே பார்த்துருக்கோம் அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ், ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன், இதில் அந்த கான்செப்டில் பார்த்துருக்கோம். கரெக்டாக? ஸோ அதிலேருந்து மியூ இஸ் ஈக்குவல் டு tan theta நம்ம எடுத்துக்கலாம், விச் இஸ் ஈக்குவல் டு மியூ v ஸ்கொயர் டிவைடட் பை rg. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு மியூவோட வேல்யூ கிடைச்சிடும். ஓகேவா? எஸ், தேங்க்யூ.